ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன், சின்னதாக ஒரு இஞ்சி, அப்புறமா 2 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, நல்ல மிளகு, ஜீரகம், இவ்வளோத்தையும் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. மஞ்சப்பொடி இவ்வளோத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் வதக்கிக்கிறோம். எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டு கருவேப்பிலை 2 பெரிய முழு வத்தல் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கும் போதே ஏற்கனவே ஒரு தக்காளி எடுத்தாச்சு. இதுலேயும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி வரும்போது இதுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான உப்பை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. உப்பை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொத்து கொத்தாகவே இருக்கட்டும். ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிருங்க. அதில் நான் எதுவுமே ரசப்பொடி எதுவுமே சேர்க்கல பாருங்கள், அந்த மசாலா மட்டும்தான். இதை நல்ல எண்ணெயில் விட்டு வதக்கிக்கோங்க. ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகணும், இல்லைன்னா ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அது இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே நான் இப்போ காயப்பொடி சேர்த்துக்கிறேன். முழு காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். நான் எண்ணெய் காயப்பொடி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினதும் இதுக்கு நான் புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸில், அதாவது நெல்லிக்காய் அளவில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். விட்டுட்டு தேவையான தண்ணி, நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடக்கூடாது, நல்லா வேக விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாம் சென்டரில் வர ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை அதில் போட்டுக்கோங்க. அப்புறமா இதை கொதிக்க விடாமல் கொஞ்சமாக நுர பொங்கும் அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, நம்ம ரசம் சூப்பராக ரெடியாக போகுது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரசம் பண்ண தெரியும், இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.